வணக்கம் நண்பர்களே. மைவித்திரி ஆர்ட்ஸ்ல எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இது அப்டேட் கிடையாது, ஒரு தகவல், அவ்வளவுதான். இது இதுதான் வரப்போகுது, இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது எதையுமே நான் சொல்ல போறது இல்ல. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் மட்டும் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அது ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு வழிவகை தான். அதாவது இதுதான் நான் குறிப்பிட்டு சொல்ல போறது இல்ல. ஒரு விஷயம் மட்டும் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண போறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லி ஒரு பெரிய குழப்பமே ஆச்சு. அந்த குழப்பம் மீண்டும் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இப்ப இந்த விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் அப்டேட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் உங்களுக்கு வரப்போகுது. அதை நேரடியா நிறுவனம் சார்ந்து அவங்களே அறிவிப்பாங்க. மற்றவங்க வெளியில சில தகவல்கள் சொன்னாலும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க ஏற்பதும் மறுப்பதும் உங்களுடைய விருப்பம். ஒருவேளை அது சார்ந்து கூட வரலாம், இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தகவல் நிறுவனம் சைட்ல சொல்லப்படலாம். அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, மறந்துடாம எம்டியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலதான் வரப்போகுது. என்ன வரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க சேனல்ல அவங்க அறிவிப்பாங்க. அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க சொல்றப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வரப்போகுதா, சரி இப்படித்தான் நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நேரடியா எம்டியோட சேனல்லே அவங்களே சொல்லுவாங்க. அது எம்டி சொன்னாலும் சரிதான், இல்ல எம்டி சார்பா வேற யாரும் சொன்னாலும் சரிதான். அது வெகு விரைவில், அதாவது இந்த மாசம் கிடையாது. அதனால யாரும் இந்த மாசம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்து அடுத்த மாசமா இருக்கலாம், அதுக்கு அடுத்த மாசமா இருக்கலாம். ஏன்னா அதையுமே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்று இருக்கு, ஒரு முக்கிய அறிவிப்பா இருக்கலாம், நிகழ்வா இருக்கலாம். நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்திருந்து மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய ஒரு சம்பவமா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு வரப்போகுது. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல அறிவிப்பு ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். கூடுதலா இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இருக்கு. அதை வெளிப்படையா சொல்லலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேதி இன்னைக்கு 21. ஒரு 2-3 நாள் போகட்டுமே, போனதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அதை பத்தி நம்ம விவரமா பேசலாம். சார் நண்பர்களே, இப்ப உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. தெரிஞ்சிருந்தா எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் கமெண்ட்ல பதிவு பண்ண வேணாம். ஏன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணாலே நிறைய பேர் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி குழப்பமாயிருவாங்க. அதனால யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஒருவேளை நீங்க அனுமானத்துல கண்டுபிடிச்சிட்டா உங்க அளவுல நீங்க வச்சுக்கோங்க. மற்ற விஷயங்களை எப்பவும் போல நம்ம லைவ்ல பேசுவோம்ல, பர்சனலா, அவங்க கிட்ட மட்டும் சில தகவல்களை நம்ம அப்பப்ப பகிர்ந்துக்கலாம். விருப்பப்படுறவங்க நீங்களும் நம்ம லைவ்ல தினமும் கலந்துக்கலாம். ஒரு 2 நாள் நம்ம லைவ் வைக்கல, இன்னைக்கு வச்சிருவோம். இன்னையில இருந்து தினமும் நீங்க எல்லாரும் யாரால என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை கேள்விகளும் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நீங்க கேட்க போறீங்க, நான் பதில் சொல்ல போறேன். ஆனா உங்களுக்கு நான் சொன்ன பதில்கள் எதுவும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அவ்வளவா இடம்பெறாது. முக்கியமான தகவல் மட்டும் கட் பண்ணிடுவோம். மற்ற நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் அதில் நம்ம சொல்லிடுவோம். நன்றி நண்பர்களே. மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு தயாராகுங்கள். விரைவில் அறிவிப்பு வெளிவரும். நன்றி நண்பர்களே. எப்போ நம்ம சொல்றதான், மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.